நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா, உட்கார் உட்கார். என்ன விஷயம் வினய்? தாத்தா, அது என்ன விஷயம்னா, அது சார், ஊர்ல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். வினய், நம்ம இந்த விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாமா? சரி தாத்தா, வா போலாம். வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கங்க. வணக்கம். நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட ஜீவிதா. உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் சண்டிகருக்கு வரவேற்கிறேன். வணக்கம் தாத்தா. வணக்கம்மா. இது வீடா இல்ல சினிமா செட்டா? No, this no cinema set. This real life house. வினய், இங்க வாப்பா. பாட்டி, வணக்கம் தம்பி. வணக்கம். என் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. ஹாய் மாமா. ஹாய். வணக்கம். 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேம்மா. ம். நீ நாளுக்கு நாள் ரொம்ப அழகாயிட்டே போற. என் வினய் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல வினய்? ஹலோ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சுந்தர், வினய் விஸ்வாவோட சித்தப்பா. அட, நீங்க தானா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு மோகன், ஜீவிதா அப்புறம் மாலதியோட சித்தப்பா. அப்படியா? ரெண்டு சித்தப்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். சூப்பர். இப்பதான் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். Two wonderful சித்தப்பா, two wonderful சித்தி. சம்பந்தியமா நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க ஜீவிதா வினயோட கல்யாணத்தை சண்டிகர்ல நடத்த சம்மதிச்சதுக்கு. உங்கள மாதிரி நல்லவங்கெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுல எந்த குறையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். கல்யாணம்னா எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா பொறுப்புகளையும் நீங்களே ஏத்துக்கிட்டு எங்களை நன்றி கடன் பட வச்சிட்டீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இது எங்களோட கடமை. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல நடக்க போற லட்சுமி பூஜையில ஜீவிதாவும் கலந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பேசுறீங்க சம்பந்தி?
எங்க ஜீவிதா எங்க வீட்டு பொண்ணு இல்ல, இனி உங்க வீட்டு பொண்ணு தானே. கல்யாணங்கிறது ஒரு சடங்குதான். அவ மேல எங்களை விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம் இருக்கு. பூஜையில ஜீவிதா நிச்சயம் கலந்துக்குவா. ரொம்ப நன்றி சம்பந்தி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வினய், உங்க ஜோடி பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அது என்ன படம்? காக்க காக்க. அதுல சூர்யா ஜோதிகா மாதிரி 2 பேரும் அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. பாரு 2 பேரும் எவ்வளவு வெக்கப்படுறாங்கன்னு. இளமலத்தி ஜீவிதா, ஒரு நிமிஷமா. உங்களுக்கு இந்த வீட்டோட முக்கியமான நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவன் பேர் அசோக், என்னோட ஒரே பையன். ஹாய் அசோக். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உங்களையும் தான். எனக்கும். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை முன்னாடியே சந்திக்க எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா நான் அப்ப ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனிவே, உங்க ஜர்னி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அக்கா, இந்த பையனை பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஜட்ஜ் தத்த மாதிரியே இல்ல. பேச்சு கூட அப்படிதான் இருக்கு. மலத்தி வாய மூடு. இன்னைக்கு லட்சுமி பூஜை நடக்க போகுது. எல்லாரும் 8 மணிக்கே ரெடி ஆகி வந்துருங்க. எனக்கு லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை முன்னாடியே சந்திக்க எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா நான் அப்ப ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனிவே, உங்க ஜர்னி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அக்கா, இந்த பையனை பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஜட்ஜ் தத்த மாதிரியே இல்ல. பேச்சு கூட அப்படிதான் இருக்கு. மலத்தி வாய மூடு. இன்னைக்கு லட்சுமி பூஜை நடக்க போகுது. எல்லாரும் 8 மணிக்கே ரெடி ஆகி வந்துருங்க. எனக்கு லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்காது. அதனால கரெக்ட் டைமுக்கு எல்லாரும் வந்துருங்க, புரியுதா? ஜூனியர் தாத்தா. வாய் மூடிட்டு வா. அத்தை, அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுக்கு கொடுத்த ரூம் இவ்ளோ பெருசு தெரியுமா? அட, இது எங்க ரூமை விட இன்னும் பெருசா இருக்கே. நம்ம மொத்த வீடுமே இந்த ரூமை விட சின்னதா தான் இருக்கும்ல. நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். என் தாமுச்செல்லம், உனக்காக நான் என்னென்ன சாப்பிடலாம் பெரிய டப்பால பேக் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? கடவுளே, எப்பவும் உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை தானே. ஆமா. லக்ஷ்மி பூஜைக்கு நேரம் ஆகுது. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. அப்புறம் ஜீவிதா என்ன பண்றான்னு போய் பாரு. அக்கா சந்தேகப்பட்டது சரிதான். மாமா அக்கா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அக்கா, அக்கா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும்க்கா. நானும் பார்த்தேன். மாமா கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறாரு. அவர் இன்னும் ஒரு வாட்டி கூட திரும்பியே பார்க்கல. இன்னும் அவர் கோவமா தான் இருக்காரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. அண்ணா, அவங்க வந்துட்டாங்க. நீ தாத்தா கிட்ட பேசிட்டியா? சந்தர்ப்பம் கிடைக்கலடா. ஆனா இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ ஏக்கா வீண கவலைப்படுற? ஒருவேளை பிரச்சனை ஏதாவது ஆயிருந்தா அவங்க கண்டிப்பா நம்மள தீபாவளிக்கு கூப்பிட்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் தாத்தா உன்னை பூஜையில கலந்துக்க சொன்னாரே, இன்னும் ஏன் கவலைப்படுற? கூலாரு. ஜீவிதாவை பூஜையில கலந்துக்க சொல்லி நான் சொல்லல, தாத்தா தான் சொன்னாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா.
தாத்தா கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்றதா எனக்கு சரின்னு தோணுது. இப்ப சொல்லலைன்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். நான் சொல்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே ஜீவிதா வீட்டில் இருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை நீ அவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்தை பத்தி நீ பேசுனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. எனக்கு தெரியுது விஸ்வா, இது வரைக்கும் நான் எடுத்திருக்க எல்லா முடிவும் சரியானது. அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. எதுவுமே பேச மாட்டேங்கிறார். ஒருவேளை அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாரா மாலதி? வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்துறதா நல்லது. நீ இப்பவே போய் தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, இல்லனா பிரச்சனை பெருசாயிடும். அக்கா ப்ளீஸ், முதல்ல அழறத நிறுத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ மாமா கிட்ட ஒரு வாட்டி தனியா பேசுறது நல்லது. என்ன சொல்ற? இல்ல, ஒருவேளை இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இன்னும் பிரச்சனைகள் பெருசாயிடும். ஓகே, ரிலாக்ஸ். நீ போய் பேச வேண்டாம், நானே போய் பேசுறேன். பிரச்சனை என்னன்னு நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே. சரி, நானே இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டுறேன். மாலதி, மனுஷ், உங்களுக்கு தீபாவளி நல்லா இருக்கு. என்னங்க இங்க பாருங்க. சொல்லு. இந்த கமல் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கா? அப்ப எதை போட்டுக்க? ரெண்டையுமே போட்டுக்கோயேன். ஒரு காதுல இது, ஒரு காதுல அது. கஜினா, சீக்கிரம் ரெடி ஆகு. பூஜைக்கு நேரம் ஆகுதுல்ல. லேட்டா போனா அப்பா கோச்சுப்பாரு. இந்த வீட்ல யார் யார் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. மாமா எங்க இருக்காரு? இங்க வாணி, ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னால கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூடவா தெரியாது? ஒருவேளை இதே மாதிரி நான் ஒரு ரூமுக்குள்ள வந்திருந்தா எனக்கு செருப்படி தானே கிடைச்சிருக்கும். ஐம் சாரி, இது உங்க ரூம்னு தெரியாம வந்துட்டேன். என்ன வீடு இது? யாரு எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம நாங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கோம். யாரையாவது பார்க்கணும்னா ஒவ்வொருத்தர் ரூமுக்கு போய் கதவை தட்டி பார்க்கணுமா? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்? இல்ல. சரி, நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லுங்க. உங்க அண்ணன் கிட்ட என் அக்காவை பத்தி இல்லாத போறதெல்லாம் சொல்றத நிறுத்துங்க ப்ளீஸ். ஓஹோ, அப்படின்னா டாக்டர் மதன பத்தின விஷயத்தை நீங்க தானே அவர்கிட்ட பத்தி வச்சீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க பாரு, அவன் ஒண்ணும் படிக்காதவன் இல்ல. அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நல்லா தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறது சரின்னு நினைக்கிறார்ல, ரைட்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அக்கா மாதிரி அழகான, அறிவான, அன்பான பொண்ணு இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. இனிமேலாவது தேவையில்லாம என் அக்கா மேல பழிய போடுறத முதல்ல நிறுத்துங்க, புரிஞ்சுதா? என்னது ஆச்சரியமா இருக்கு? முதல்ல உனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, இப்ப சப்போர்ட் பண்ற. நீ ஒரு டைப்பா தான் இருக்க. இப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே தான் இருக்க. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு இந்த உலகத்துல என் அக்கா சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. யாராவது அவ மேல பழி போட்டாலும், யாராவது அவளை குறை சொன்னாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்ன மாதிரி பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா முந்திரி கோட்டை? நல்லா புரிஞ்சு. என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? பூஜைக்கு வேற ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன்ல. வினய், தாத்தா, காலையில நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட பேச வந்த. ஆமா தாத்தா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்பா, பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, அப்புறமா பேசலாம். சரி தாத்தா. மாமா,
மாமா, நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா ப்ளீஸ்? விநாய், பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சாம். வா, எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. நான் ரெடி அத்தை. வா. ஆ. மாமா தாத்தா கிட்ட என்ன விஷயம் சொல்ல போனாரு? ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரா? கடவுளே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசந்தி, நீங்க கொடுத்த நகைய ஜீவிதா போட்டுக்கிட்டதுனால பார்க்க ரொம்ப அழகா இருக்கல்ல? அம்மா, ஜீவிதா நகை போடலன்னா கூட அழகா இருப்பா. தினம் பாடி பணிந்தோம், ஜெகமெங்கும் அமைதியை கா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட. மாமா இன்னும் கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாய் அன்பில் எம்மை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. உனக்கு அழுகெல்லாம் வருமா? அக்கா அப்படி இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல. மாமா அக்காவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. டாக்டர் மதனை இவன் லவ் பண்ணவே இல்ல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்த்தேன். அது கூட எங்க அக்காவை பெரிய கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? டாக்டர் மதனுக்கு கூட இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த டிராமாவை நான் தான் நடத்தி வச்சேன். கல்யாணம் முடிச்ச அக்கா என்னை விட்டு பிரிச்சிருவான்னு நினைச்சுதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா அக்காவுக்கு அவர் மேல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. மாமா மாதிரி ஒரு நல்ல கணவர் அக்காவுக்கு கிடைக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நானும் மாமாவை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள பண்ண வேண்டிய எல்லா தப்பும் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனா கடவுள் புண்ணியத்துல நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாம் நல்லபடியாவே முடிச்சது. ஆனா இப்போ எல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் மட்டும் தான் காரணம். அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா அதுவே அக்காவோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எந்த தப்பு செய்யாத என்னோட அக்கா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா.
எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எதுக்காக எல்லாத்தையும் சீரியஸாவே எடுத்துக்கிற? தெரியல, மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நாம சரி பண்ணிக்கலாம். ஓகே மாலதி, விஷயம் என்னன்னா, டாக்டர் மதனை பத்தி அண்ணன் கிட்ட நான் தான் சொன்னேன். நான் செஞ்சது தப்பா சரியான்னு எனக்கு அப்ப தெரியல. ஒருவேளை நீங்க இந்த விஷயத்த முன்னாலேயே சொல்லியிருந்தா என் அண்ணன் உங்க அக்கா மேல சந்தேகப்பட்டிருக்க மாட்டான்ல. ஜீவிதா அண்ணி மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. முதல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான், இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த நானே போய் என் அண்ணன் கிட்ட பேசலாம். ஆனா நான் பேசுறதை விட அண்ணி போய் பேசினா சால்வ் ஆகும். இதுக்கு நாம தான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட தனியா பேசுறது? அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. நீ அதை பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு.